ஆடி மாதம் காற்றடிச்சா அம்மியும் பறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நல்லா காற்று இருக்குது. தேக்கு மரம் எல்லாம் டெய்லி அந்த பக்கம் இந்த பக்கம் சாஞ்சிட்டே இருக்குது. 2-3 நாளாகவே அதெல்லாம் வந்து பிடிச்சி கட்டுற வேலை தான். ஒரு பக்கம் சாஞ்சி நிற்கிற தேக்கை பிடிச்சி கட்டுற, இன்னொரு பக்கம் வந்து தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டுறது. இங்கே தான் எப்படின்னு பார்த்தாச்சுன்னா கேரளாவிலே நல்லா காற்று தான். அங்கே நிற்கிற ஒரு ஐனி மரம் வந்து சரிஞ்சிருக்கிறதா வந்து சொன்னாங்க. அதை பார்த்து வெட்டி கொடுத்துடலாம் தான் கேரளாவுக்கு போயிருந்தோம். கேரளாவில் நம்மள மாதிரி இங்கே மாதிரி கிடையாது. அதை வந்து வெட்டுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆட்கள், அதை வந்து லோடு வச்சு ஏற்றுறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆட்கள்னு சொல்லிட்டு வெட்டி விற்கிறதுக்கு முன்னாடி போதும் ஆயிரும். கடைசியில் நமக்கெல்லாம் பெரிய லாபமே கிடைக்காது. மரம் சரிஞ்சனால ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டில் ஏதாச்சும் விழுந்துரும்னு சொல்லிட்டு வெட்டுறதுக்கான ஆட்கள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். நம்ம நர்சரியில் காசு கொடுத்து வாங்குற செடியெல்லாம் அங்கே தோட்டத்தில் சும்மா வளர்ந்து இருந்தது. அதில் 2 செடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வந்ததும் வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இன்றைக்கி ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருந்தது. தேங்காய் திரட்டி பால் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தான், வேணும்னா சொல்லுங்கள், ஷேர் பண்ணுறேன். நம்மள சிலருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி பண்ண வராது. அதே மாதிரி தான் முன்னாடி எனக்குமே சப்பாத்தி பண்ண நல்லா வராது, நல்லா தேய்ச்சிக்கிடவும் மாட்டேன். ஆனால் இப்போ எல்லாம் நல்லா பழகிட்டு 5 இல்லை 50 பேருக்கு வேணுனாலும் சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஈஸியாக தேய்ச்சி சுட்டுருவேன். என்ன மாதிரி நீங்கள் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.